பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 28 ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். அவருடைய ஆசீர்வாதம் சொல்ல முடியாதது. அவர் எவ்வளவு பெரிய தேவன்! முழு உலகத்தை சிருஷ்டித்து அண்ட சராசரங்களை காத்து நடத்துகிற தேவன். அவருடைய பொக்கிஷங்கள் ஏராளம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் திருப்தியாய் ஆசீர்வதிக்கக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதமும் அவருடைய பொக்கிஷத்தில் இருக்கிறது. உங்களுடைய தேவை அவருக்கு ஏமாத்திரம். ஏதோ ஒரு தேவை, பண கஷ்டம், நெருக்கப்படுறீங்களா, கடன் பிரச்சனை, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போகுது, இஎம்ஐ கட்டியே ஓஞ்சி போயிட்டேன், என்னைக்கு இதுல இருந்து விடுதலை அடைய போறேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? இனி நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்காக வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்க்கணும். ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பதற்காகத்தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். எதற்காக? நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமாய் கொடுப்பதற்காக. அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து, என் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல சுகமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும், கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வாழ்க்கையே போராட்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னு வறுமையில இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், நிம்மதியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பாராம். எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம் இல்ல? அப்ப நீங்க சொல்லுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கும்படி என்னை ஆசீர்வதிங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன். நீ வாக்கு கொடுத்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஏதோ ஒரு தேவைதான் உங்களுடைய மனது துக்கப்படுத்துது, இந்த ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், லோன் அடைக்கணும், என்ன பண்றதுன்னு கலங்குறீங்கல்ல, ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஒரு வானத்தின் பலகணிகளை திறப்பார். நீங்க உதவிக்கு இவங்க செய்வாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இங்க பாக்குறீங்க, கொஞ்சம் மேல பாருங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். அங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், எல்லா தேவை சந்திக்கப்படும். நம்ம எப்பவுமே இப்படி பார்த்து தான் நிறைய ஏமாற்றம் அடைகிறோம். நீங்க கொஞ்சம் மேலே எட்டி பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? தகப்பனே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனே, கடன் பிரச்சனை மாற்றி கடன் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிற தேவனே, அந்த ஆசீர்வாதம் எனக்கு, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென்.